பைரவி நெக்ஸ்ட் வீக் நிப்றமும் சிந்து வந்து ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் ஆகுறாங்க. இந்த அளவுக்கு வந்து டாக்டர் வந்து மனசொடைஞ்சு போகிறாங்க. ஏன்னா அந்த ஸ்னேகாவை அப்போ அவர் எந்த அளவுக்கு நம்பியிருப்பார். ஆனால் அந்த ஸ்னேகா டாக்டருக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காளேன்றாங்க. அவரால் அதை தாங்கிக்க கூட முடியல. இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் பார்த்தா பாவம் அத்தை மனசெல்லாம் எந்த அளவுக்கு பாடுபடுன்றாங்க. அந்த ஸ்னேகாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு டாக்டர் வச்சுக்கிறது தான் சரியே இல்லைன்றாங்க. ஏன்னா அவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்புறமா சிந்து, நான் நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்துட்டேன். பெரியம்மாக்கு இல்லை அத்தைக்கு எதுவும் தெரியாதுன்றாங்க. ஆனால் டாக்டர், நீ ஸ்னேகாக்காக குடிச்சுன்னா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீ எதுக்காக அவளுக்காக குடிச்சேன்றாங்க. இங்கே பார், அவள் அப்படி பண்ணிட்டான்றதுக்காக நீ குடிப்பியா? இங்கே பார், ஸ்னேகாவும் உன்னோட லைஃப்லேருந்து நீ தூக்கி போட்டுரு, சரியா? தூக்கி போட்டுட்டா உனக்கு இருக்கிற மனவலி கஷ்டம் எல்லாமே நீங்கிடும்ன்றாங்க. என்ன சொல்கிற சிந்து? ஆமாம், நான் சொல்கிறேன்னுட்டு தப்பாக எடுத்துக்கிறது, சரியா? நீ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லாவே புரியும்ன்றாங்க. அங்கே பார், அந்த ஸ்னேகாலாம் ஒரு ஆளே கிடையாது. நீ அவளை லைஃப்பில் வச்சுட்டு இருக்கிறது தான் ரொம்ப பெரிய தப்பு. அவள் எந்த காரணத்தை கொண்டும் நீ சந்திக்காத மாதிரி தூக்கி போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காதுன்றாங்க. நான் சொன்ன விஷயத்த நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கே தெளிவாக புரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிவா என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.